அனைத்து அன்பு நண்பர்களையும் 5K கார் கேரின் 208வது கிளை திறப்பு விழாவிற்கு வருக 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 என வரவேற்பதில் பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆனந்தம், பெரிய நன்றி இறைவனுக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இதை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு. 5K கார் கேர் வீடியோவில் நம்ம பார்த்தோம். 2012ஆம் ஆண்டு தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு 3 ஊழியர்களுடன் 3 சேவையுடன் துவங்கிய நிறுவனம் இன்னைக்கு 190 சேவைகளுடனும் 2500 ஊழியர்களுடனும் 208வது கிளையில் நீங்களும் நானும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். 35 லட்சம் மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களுடன் பேசிட்டு இருக்கோம். 5K கார் கேர் வந்து பார்த்தோம்னா என்ன 5K கார் கேர் அப்படின்னா, கார்களை வாங்குறது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஈஸி. 42 லட்சம் கார்கள் போன வருஷம் மட்டும் சேல் ஆயிருக்கு. இந்தியாவில் விற்பனை நம்ம வாங்கியிருக்கோம். வாங்கின கார்களை புதுசாக மெயின்டைன் பண்றதுங்கிறது வந்து இன்னைக்கு கார் வாங்குறது, வீடு வாங்குறது, கல்யாணம் பண்றது இந்தியாவில் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை அப்படியே மெயின்டைன் பண்றது தான் இருக்கிறதே ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க். அதை நல்லா மெயின்டைன் பண்றவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சிறப்பான இடங்களை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி 5K கார் கேர்ல அச்சீவ் பண்ணவங்க தான் 35 லட்சம் கஸ்டமர்ஸ். அதுல 3 லட்சம் கஸ்டமர் எங்களுடைய AMC வாடிக்கையாளர்கள். அப்படின்னா வருடத்துல மாசம் அந்த கஸ்டமர்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து 5K எடுத்துட்டு இருக்காங்க. கடவுள் 3 தொழில்களை செய்கிறார். GOD, அதாவது காட் அப்படின்னு இங்கிலீஷ்காரங்க சொல்றாங்க. அப்படின்னா G ஃபார் ஜெனரேட்டர், O ஃபார் ஆபரேட்டர், D ஃபார் டெஸ்ட்ராயர். படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை வந்து இறைவன் செய்யறாருன்னு சொல்றாங்க. அந்த இதுல படைத்தல் தொழிலை செய்யறவர் தான் நம்ம வெங்கடேசன் சார். இன்னைக்கு வேலை வாய்ப்பை படைக்கிறார், நல்ல ஒரு சேவையை படைக்கிறார். இந்த இடத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சர்வீஸ் சென்டர் கிடையாது. அதை உருவாக்கினார். உருவாக்குபவர்கள் அனைவருமே இறைவனின் பாதையில் ஜெனரேட்டர், அதாவது பிரம்மா அப்படிங்கிற அந்த ரோல்ல பிளே பண்றாங்க. அதே போல O ஃபார் ஆபரேட்டர், இறைவன் வந்து நம்ம ஒருத்தர் மூலியமா படைத்தாலும் இன்னொருத்தர் மூலியமா அதை காத்து நடத்த வேண்டும் இல்லைங்களா? அதை நடத்துபவர்கள் தான் எம்ப்ளாயிஸ். வெங்கடேசன் சார் மேலும் மேலும் தினசரி நிறைய வெற்றி பெறும் ஒரு வெற்றி விழாவை துவக்க வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வருக வருக என வரவேற்று வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் குருவிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, பாரதிதாசன் சொல்லுவார், பல நாடுகள் பார்ப்பதில் இன்பம், பல நூல்கள் படிப்பதில் இன்பம் என்று சொல்லுவார். ஆனால் நான் சொல்லுகிறேன், பல ஊர்கள் சுற்றுவதில் இன்பம், பல கார்களை வாங்குவதில் இன்பம். காரணம், வாழ்க்கையில் எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம், ஆனால் நாம் அதை சரியாக அனுபவிக்கிறோமா என்று சொன்னால் கிடையாது. எனவே அந்த அனுபவம் இப்படி கலையாக ஒரு காரை வாங்கிவிட்டோம்னு சொன்னால், அந்த காரை, அந்த மகிழுந்தை ஒரு அற்புதமான ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்து ஒரு புதிய பரிணாம வளர்ச்சியை நம்முடைய பகுதியிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்த சம்பேரியை சார்ந்த அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களை இந்த நேரத்திலே பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஜெனரேஷன் தான் சைக்கிளையும் பார்த்தது, மாட்டு வண்டியையும் பார்த்தது, சக்கரத்தையும் பார்த்தது. இந்த ஜெனரேஷன் தான் நவீன ரக கார்களையும் பார்த்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய ஜெனரேஷன். ஆனால் இந்த காலகட்டத்திலே தான் கோவையிலே இருந்து ஒரு டெக்னாலஜியை இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள். நீங்க எப்படி புரிஞ்சுக்கன்னு தெரியாது. சம்பேரியிலே இவ்வளவு பெரிய ஆற்றல் மிகுந்தவர் இருக்கிறாரா என்பதை எனக்கு அச்சமாக இருந்தது. 208வது பிரான்ச் என்று அதனுடைய உரிமையாளர் சொன்னார்கள். ஒரு மிகச்சிறந்த நுட்பம் இதில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த நிறுவனத்தை, இந்த தொழில்நுட்பத்தை நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு மதிநுட்பத்தோடு நம்முடைய வெங்கடேஷ் அவர்கள் ஒரு முயற்சித்து இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நம்முடைய பகுதிகளிலே எப்பேனுடைய முருங்கைக்காய் நல்லா இருக்குன்னு நம்ம வாங்கி சாப்பிடுறோம், சம்பேரியில கத்திரிக்காய் நல்லா இருக்குன்னு நம்ம வாங்கி சாப்பிடுறோம். அதை போல சம்பேரியில பிறந்த வெங்கடேசருடைய தொழிலும் சிறப்பாக இருக்கும் என்கின்ற அந்த வாழ்த்துதலோடு அவருக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளோம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து இந்தியன் கார் கேர்னு நீங்கள் பண்ணி
அதுவும் தமிழ்நாட்டுக்காரர் ஒருத்தர் லண்டன் போய் ஒரு விருது ஒரு கோயம்புத்தூரை சேர்ந்தவர் நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் போய் லண்டனில் வாங்கியிருக்காரு நண்பர் கார்த்திக் குமார் அவர்களுக்கு முதலில் எங்கள் பகுதியின் சார்பாகவும் என் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். ஒரு வெங்கடேசன் வந்து இன்னும் கூட இருக்காரு, எப்படி ஒரு இது பண்ணாரு. இந்த பிரம்மாண்டத்தை நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போகிறப்ப இதை பார்த்தேன். இந்த அளவுக்கு ஒரு தைரியமாக செய்தீர்கள் கண்டால் முதலில் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ஆரம்பிக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். திரு வெங்கடேசன் அவர்களுக்கு சொல்லுது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ நாங்களாம் பார்த்தீங்கன்னா காரை கழுவுறதுக்கு முடியாமல் திருச்சி போகிறப்ப காரை கழுவ விட்டுட்டு சினிமா பார்த்துட்டு வந்து காரை எடுத்துகிட்டு வரோம். இதுதான் நேச்சர். ஐ திங்க் மிஸ்டர் ஞானமூர்த்திக்கெலாம் தெரியும். இதில் எல்லாரும் தெரியும். என்னென்னா வேற ஒன்றும் கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக கொடுக்குற காசுக்கு ஈக்குவலைஸ்டாக ஒர்க்கை பண்ணி நீட்டாக வச்சுக்க இங்கே கொடுக்க முடியல. ப்ளஸ் அதுக்கு உண்டான நேரம் இல்லை. எங்களுக்கு என்னென்னா மாடு மேய்க்கிற மாதிரி ஆகும், மாப்பிள்ளை பார்த்த மாதிரி ஆகும், சினிமாவும் பார்த்துருவோம், காரையும் க்ளீன் பண்ணிடுவோம். ஆனால் அந்த தேவைகள் இனிமேல் நமக்கு இல்லை. அதுமாதிரி இன்டீரியர் இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு இந்த பிரான்சிஸியா கொடுத்த 5K நிறுவனம் திரு கார்த்திக் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி வெங்கடேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை வாழ்க வளமுடன் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த 5K கேர் நிறுவனம் 3 நபர்களை வைத்து ஆரம்பித்து இன்று பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கி இந்நிறுவனம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய 208வது கிளை நமது கிராமத்தில் மதிப்புக்குரிய வெங்கடேசன் தம்பதியினர் வெங்கடேசன் ரேவதி அவர்களின் உரிமையாளராக பொறுப்பேற்று இந்நிறுவனத்தை இங்கே தொடங்கியுள்ளார்கள். அவர்கள் இருவரும் இந்த நிறுவனத்தை சிறப்பாக வழிநடத்தி மென்மேலும் வளர வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நிறுவனம் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றால் அதனுடைய தலைவர் சிறப்பாகவும் தொழிலாளர்களை மதிக்க வேண்டிய நபர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனம் மேலும் மேலும் உயரும். அதற்கு ஒரு உதாரணம் 5K கார் நிறுவனம். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் படிக்கிற காலத்திலேயே கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரியல் ஏரியானா கோயம்புத்தூர் தான். இப்போ அங்கேருந்து ஒருத்தர் 208வது கிளையை ஆரம்பிக்கிறதுக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து துணிச்சலா வந்த ஒரு இளைஞரை அவர் நேரடியா வந்து இந்த கிளைய துவக்கி வைக்கிற நிகழ்ச்சிக்கு வந்திருக்காருன்னா அதுதான் அவங்களுடைய வெற்றியினுடைய முதல் படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு தொழில் இப்ப இவங்களுடைய கார் செக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பல விதமான எண்ணோட்டங்கள் உள்ளவங்க, பல மாதிரி சிந்தனைகள் உள்ள ஓனர்ஸ் இருப்பாங்க. அதற்கெல்லாம் நான் வளைந்து நெளிந்து கொடுத்து இந்த தொழிலை மேலும் மேலும் அவங்க சிறப்பாக நடத்தி இந்த பகுதியில இது போல இன்னொரு பிரான்ச் அவர் வேற ஏதாவது ஒரு ஊர்ல ஆரம்பிக்கணும்னு அவர் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும்னு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கையை தெரிவித்து நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த ஊர் பொன்னேரி கவுன்சிலர், என் பேர் அபிபத்மாதி. எல்லாருக்கும் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா பயங்கரமா பிரம்மாண்டமா ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஒரு சக்சஸ் இது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட் வந்து உட்காந்து ரைட் இதுல பாத்தீங்கன்னா ஏவி பார்த்தேன் நானு. ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன், இது ஒரு கார் கழுவுறோம், கம்பெனி வாஷ் பண்றோம் அப்படின்றதையும் மீறி நிறைய சோஷியல் ஒர்க் இதுல நான் பார்த்தேன். இந்த விஷுவலைஸ் நான் பார்க்கும்போது அதுல ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன விஷயம் என்னன்னா ஒரு சோஷியல் ஒர்க். நான் வந்து ஆஸ் ஏ சோஷியல் ஒர்க்கர் நானும் என்னோட ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். அது மூலமா நான் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கேன் பீப்புள்ஸ்க்கு. அந்த ஒரு விஷயம் வந்து நல்ல இன்ஸ்பிரேஷன். ஒரு எப்படின்னா நம்ம சம்பாதிக்கணும், நம்ம மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மோட்டிவ்ல இல்லாம மத்தவங்களும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஒரு நான் பெட் அனிமல்ஸ்க்காக நீங்க செய்யற விஷயமும் ஸ்டடீஸ்க்காக செய்யற விஷயமும் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஏஜ்ல ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அது வந்து அது பெரிய அப்ளாஸ் தரும் உங்களுக்கு.
தேங்க்யூ. நீங்க வந்து 208 பிரான்ச், இது வந்து 208 பிரான்ச்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 இயர்ஸ்ல இன்னும் 12 இயர்ஸ்ல அதுவே இன்னும் ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு வரணுங்கிறது என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும். அப்புறம் ஒரு பிசினஸ் நல்லா ரீச் ஆகிறதுக்கு டீம் ஒர்க் மெயினா முக்கியம். அப்ப 5K கார்கேல இருக்க டீம் ஒர்க் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் என்னோட மேலும் வளரணுன்ற வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் சார். கடைசி வரைக்கும் இது பெரிய லெவலுக்கு போகணும். இவ்வளவு பிரான்ச் கிடையாது, இன்ஃபினிட்டி லெவல் நீங்க நிறைய சக்சஸ்ஃபுல் ரீச் ஆகணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். வெங்கடேஷ் சாருக்கும் என்னோட சக்சஸ்ஃபுல் நான் கொடுத்துக்கிறேன். மாதவன் வெற்றி. என் பேர் முனியசாமி. நான் பைக்கில் 5 வருஷமா ஒர்க் பண்ணுறேன். இந்த வேலைக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காஃபி சாருக்கு தேங்க்யூ, திருவண்ணாமலைக்கும் தேங்க்யூ, பைக்கை ஊழியர்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிடுறேன். நான் இதை புதுசாக இதை ஃபஸ்ட்டு மேலே ஏறுறேன். இதுதான் ஃபஸ்ட்டு மேடை. நான் இன்ன வரைக்கும் நான் எங்கள் பள்ளிக்கூடோட போய் மேலே ஏறதில்லை. பைக்கை என்னை நம்பி ஒரு மேடை ஏற்றி இவ்வளோ பேசலாம் எதிர்பார்க்க கொண்டிருக்காங்க. ஆனால் எவ்வளோதான் எஃபெக்ட் போடுறோமோ அவ்வளோதான் நமக்கு அடுத்தது நம்ம எவ்வளோ பொறுமையாக இருக்கோமோ அவ்வளோதான் நமக்கு எனர்ஜி நல்லா அடுத்தடுத்த குணத்து கிடைக்கும். அடுத்தடுத்த குணத்துல இருந்து நான் அடுத்த காந்தி சார மாதிரி ஒரு பொறுமையாக இருந்து ஒரு காந்தி அவ்வளோ வீட்டு கொடுப்பாரு. வீட்டில் இருந்து நம்ம எவ்வளோ பொறுமையாக பண்ணுறோமோ அவ்வளோதான் நம்ம காந்தி சார மாதிரி ஒரு லெவலாக வரலாம். இது வரைக்கும் நமக்கு தேங்க்யூ சார்.